Hello guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you're all doing good. Welcome to another video in Papu's channel. ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த டே ரொம்ப அழகாக ஸ்டார்ட்டாக இருந்தது வித் சன்செட் ட்ரெடிஷ்னல் கோலம் அண்ட் எவ்ரிதிங். ஸோ காலையிலேயே டிஃபின் வேலையை செய்ய ஆரம்பித்தாச்சு. கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சப்பாத்தி செய்யலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி சப்பாத்தி செய்ய ஆரம்பித்தாச்சு. ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா சப்பாத்தி சாஃப்ட் ஃப்ளஃபியாக வரணும்னா மிக்ஸ் பண்ணும்போதே தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கவர் பண்ணி ஒரு 1 or 2 hours நல்லா அந்த ஏர்லாம் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு அதை நல்லா சோக் பண்ண விட்டுட்டு அப்புறம் சப்பாத்தி மாவை திரும்ப இன்னொரு தடவை பிசைஞ்சு சுட்டோன்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும் அப்படின்ட்டு எனக்கு என்னோடய நெய்பர் ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஷீ இஸ் பேசிக்கலி ஃப்ரம் நார்த் சைட். ஸோ நானும் அந்த டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபார் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் சப்பாத்தி சாஃப்டாக வரணுன்னா என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ட்ரை பண்ணுவேன்னு கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் நான் செஞ்சு பார்க்குறேன் எவ்வளோ நல்லா வருது அப்படின்ட்டு. ஸோ சப்பாத்தியெல்லாம் செஞ்சுட்டு சைட் டிஷ் என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்ருக்கோம். சப்பாத்திக்கு இந்த யூஷுவல் கிரேவிஸ் இல்லாமல் கொஞ்சம் ஈஸி டு குக் அண்ட் டேஸ்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த தால் சைட் டிஷ் நல்லாயிருக்கும், ரொம்ப பிடிக்கும் கூட. ஸோ அது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தால் ஆல்ரெடி ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுருந்தாது. அதை தாளிச்சிட்டு ப்ரிப்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது ரொம்ப ஈஸியும் கூட செய்கிறதுக்கு. ஸோ ஜஸ்ட்டு தால், வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் காரத்துக்கு போட்டு ப்ரெஷர் குக் பண்ணி நல்லா மதிய வேக வச்சு எடுத்துகிட்டு அதை தாளித்து எடுத்துக்கிட்டோன்னா தால் ரெடி சப்பாத்திக்கு. ஸோ நல்லா காரமாக செய்யணும் அப்படின்னா தாளிக்கும் போது எக்ஸ்ட்ரா சில்லிஸ் போட்டிங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். சப்பாத்திக்கு யூஸ்வலாக ஸ்பைசி சைட் டிஷ்ஷஸ் தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி காலை பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்தி வித் தால். பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா ஒரு பரிகார ஸ்தலம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். யூஸ்வலாக சொல்லுவாங்களே நம்ம போகணும் ஒரு இடத்துக்கு அப்படின்னு டிசைட் பண்ணுறத விட அதுவும் இந்த டெம்பிள்ஸ்லாம் அங்கே இருக்க சாமி வந்து நம்மளை கூப்பிடணும், அப்போ தான் நம்மளுக்கு போகிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு சடன் அன்பிளான் ட்ரிப் எல்லோரும் அவைலபிளாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நைட்டு கிளம்பணும். மிட் நைட் அரவுண்ட் 1:30 to 3 ஸ்ரீகாளஹஸ்தி ரீச் பண்ணிட்டோம். ஸோ மிட் நைட்டில் போய் அங்கே பார்க்கும்போது அந்த சிவலிங்கம் அண்ட் பார்வதி அம்மனோட ஸ்டாச்சு ஒன்று அந்த மலை மேலே இருக்கும். அது அந்த லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டு அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ நீங்களும் போனீங்கன்னா அதை மிஸ் பண்ணாமல் நைட் டைம் அந்த வியூ பாருங்கள். மோஸ்ட்லி அங்கே ஹோட்டல்ஸ்லாம் ஸ்டே பண்ணிங்கன்னா சுற்றி எங்கேருந்து பார்த்தாலும் அழகாக தெரியும். ஸோ நைட்டு ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாமி பார்க்க கிளம்பியாச்சு. டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு தான் போகணும். அங்கே பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் அலவுட் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஸ்டில் நாங்கள் மொபைல் எடுத்துகிட்டு போயிருந்தோம். பேக்குள்ளே வச்சு கொண்டு போனதுனால அவங்களால பார்க்க முடியல. அண்ட் மொபைல் ஃபோன் ரெஸ்ட்ரிக்டட் இருந்தனால கிளிப்பிங்ஸும் அவ்வளோ எடுக்க முடியல. பயந்து ஒழிச்சு தான் எடுத்ததாக இருந்தது. ரொம்ப காம் அண்ட் பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியர். காலையில் போயிட்டு அந்த பூஜை பண்ணுறதுக்கான டிக்கெட்ஸ்லாம் வாங்கிட்டு பூஜை முடிச்சுட்டு சாமியும் பார்த்துட்டு வெளியே உட்காந்து அழகாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டு வந்தோம். இந்த ஸ்டாச்சு தான் நம்ம நைட்டு பார்த்தது. பகலில் பார்க்கும்போது இது இப்படி தான் இருக்கும்.
ரொம்ப பெருசாக அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. கோவில் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் அந்த மலை மேலேயும் போய் பார்த்துட்டு வருவாங்க. ஒரு நல்ல வியூ, கிளைமேட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கீழே வந்து மெயின் பிரகாரத்தில் இருக்க சுவாமி பேர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர். பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சிவலிங்கமாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மலை மேலே நான் எதுக்கு போக சொல்கிறேன்னா, அங்கே வந்து நம்ம ஸ்கூல் டேஸில் தமிழ் புக்ஸ்லலாம் படிச்சிருப்போம்ல, கண்ணப்ப நாயனார் கதை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இன்சிடெண்ட் நடந்த இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரிசம்பிளன்ஸாக அந்த மலை மேலே ஒரு ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அதை விசிட் பண்ணிவிட்டு வரலாம் அங்கே போனோன்னா. சாமி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் வெளியே வந்து ஒரு புது கோபுரம் ஒன்று இப்போ தான் கட்டி முடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இது தனியாக ஒரு கோபுரம். அங்கே இருக்க அந்த ஸ்கல்ப்சர்ஸ், அந்த டிசைன் ஒர்க்ஸும் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. ஆனால் எனக்கு ஏன் இதை கோவில் கூட ஒரு கனெக்டே இல்லாமல் தனியாக வச்சுருக்காங்கன்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு இன்கேஸ் இதை பற்றி தெரியும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஸ்ரீகாளஹஸ்தி போயிட்டு வந்துட்டு ஒரு 1 வீக் கேப் இருக்கும். அப்போ வந்து கோவில் கோபுரம் மேலே இடி விழுந்தது அப்படின்ற ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். மேபி அதுக்கு பதிலாக இங்கே ஒரு இந்த சொல்லுவாங்கள்ல பரிகாரம் அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஏதாவது இந்த கோபுரம் தனியாக வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. இன்கேஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காளஹஸ்தி போனீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்க, என்ன ஏரியாஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு, இல்லை நீங்கள் அந்த ஊரை சேர்ந்தவங்க இருந்தால் இங்கே இது ஸ்பெஷல், இதை போய் பார்க்கலாம், இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நல்லாயிருக்கும்னு விஷயம் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ சாமிலாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு கோவிலுக்குலாம் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணேன்னா எப்படி? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ்க்காக ரிட்டன் கிஃப்ட்ஸ் மாதிரி பேங்கிள்ஸ்லாம் ரொம்ப அழகாக அந்த மண் வளையல்லேருந்து நார்த் சைடில் கிடைக்கக்கூட அந்த டிசைனர் பேங்கிள்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நான் அம்மா எல்லாம் அங்கே இருந்த பேங்கிள்ஸை பார்த்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் கொஞ்சம் பேக் பண்ணி வாங்கி எடுத்துக்கிட்டோம். அப்படியே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு லன்ச்சும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு ஜாலியாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும் ஃபார் டூயிங் மோர் சச் வீடியோஸ். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் த போஸ்ட்.